கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கரத்தில் ஏந்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். பரிசுத்தவான் சொல்றாரு, என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. என்னை படைத்த நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமோ இயேசுதான். என்னை உருவாக்கின தெய்வமோ சொல்லலாமா, என்னை வாழ வைத்த தெய்வமோ சொல்லுங்கம்மா. என்னை வாழ வைத்த என் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுக்கிறவரே, என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக என்னை தேடி வந்த தெய்வமோ இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமோ இயேசுதான். என்னை தேடி வந்த தெய்வமோ சொல்லுவோமா, என்னை உயர்த்தி வைத்த தெய்வமோ இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமோ இயேசுதான். சொல்லுங்கம்மா தாயே தகப்பனே, வாயை திறந்து. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. என்னை படைத்த எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? என்னை இயக்குகின்ற தெய்வமோ இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமோ. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்னை இயக்குகின்ற தெய்வமோ, என்னை நடத்துகின்ற ஜீசஸ். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே கிடையாதப்பா. என் வீடு வாசலை மாத்திரம் அப்படியே ஒப்பு கொடுப்பவா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் மாத்திரமே நம்பிக்கையாயிரு. அவர் உன் வழியை வாழ்க்கையை செவைப்படுத்துவார், உன் காரியங்களை வாய்க்க செய்வார். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினாரே, நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. நன்றி உணர்வோடு. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. சொல்லலாமா எல்லாருமாய்? நல்லவரே வல்லவரே, ஓ ராஜா, வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். எங்க மனதில் புது மனம் வீசும் இயேசு ராஜா, இயேசு ராஜா. எல்லாரும் என்ன ஒரு 2 நிமிஷம் முழங்கால்களிலே நின்று, அப்பா எங்கள் வாழ்க்கை உம்முடையது. இயேசு ராஜா, இயேசு ராஜா. இப்படி இருக்க உங்கள் சரீரங்களை
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே. நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. Apollo, glory Jesus. Apollo, nalla Apollo, illayallo. நாங்கள் உமக்கு துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். இப்போதும் தூயவாயில் மகிழ்ந்திருப்போம். இங்கே நம்ம துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து துயரம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. பெயர்களை எழுதி கொடுத்தீங்க. அப்போது உங்களுக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். இந்த ஜூன் மாதன்றது எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மறக்க முடியாத ஒரு மாதம். அதாவது வரக்கூடிய 13ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள். வரக்கூடிய 15ஆம் தேதி என்னுடைய மகளுடைய திருமண நாள், முதலாவது திருமண நாள். 27ஆம் தேதி என்னுடைய திருமண நாள். 3 நாட்களும் விசேஷமான நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறார். எனக்கு அவர் கொடுத்த நல்ல ஜீவனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடப்போகிறோம். இந்த உள்ளம் பொங்குதே உந்த நண்பை எண்ணியே என்ற ஒரு பாடல். இது நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிறது. நல்ல ஒரு அருமையான கருத்து ஆழம் நிறைந்த ஒரு பாடல். நம்ம ஆராதனை வேளையில் இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தலாம். பாடல் புத்தகத்திலே 17வது பாடல். வேறு எந்த பாடலையும் தேடிட்டு இருக்காதீங்கம்மா. அதாவது நம்முடைய பாடல் புஸ்தகம் இயேசுவோடு நடக்கிறேன் பாடல் புஸ்தகத்திலே 17வது பாடல் எந்த உள்ளம் பொங்குதே என்ற பாடலை பாடி நாம் தேவநாமத்தை மையப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எந்த உள்ளம் பொங்குதே உந்த நண்பை எண்ணி இன்னும் வாஞ்சை கொள்ளுதே உம்மை துதிக்கச் சொல்லியே. நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து ஆண்டவரை மயப்படுத்தி உள்ளார்ந்த மனுஷங்களை எந்த விதமான அதாவது எண்ணங்களும் இல்லாதபடி கர்த்தரை மாத்திரம் நான் மையப்படுத்தி பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எந்த உள்ளம் பொங்குதே உந்த நண்பை எண்ணியே இன்னும் வாஞ்சை கொள்ளுதே உம்மை துதிக்கச் சொல்லியே. எந்த உள்ளம் பொங்குதே உந்த நண்பை எண்ணியே இன்னும் வாஞ்சை கொள்ளுதே உம்மை துதிக்கச் சொல்லியே. எந்த உள்ளம் பொங்குதே உந்த நண்பை எண்ணியே இன்னும் வாஞ்சை
கொள்ளுதே உம்மை துதிக்கச் சொல்லியே. ஆமென். வேதத்தை வாசிப்பேன், வெறுக்காத உணவு வேண்டும் உம் கிருபை, அதுதான் என் நிறைவு. வேதத்தை வாசிப்பேன், வெறுக்காத உணவு வேண்டும் உம் கிருபை, அதுதான் என் நிறைவு. வேதத்தை வாசிப்பேன், வெறுக்காத உணவு வேண்டும் உம் கிருபை, அதுதான் என் நிறைவு. வேண்டாத பலவீனம் வெறுத்தேனையா, வேண்டாத பலவீனம் வெறுத்தேனையா, விரும்பினேன் உம்மை நான் துதிப்பேனையா, விரும்பினேன் உம்மை நான் துதிப்பேனையா. எந்த உள்ள பொங்குதே உந்த நன்மை எண்ணியே, இன்னும் வாஞ்சை கொள்ளுதே உம்மை துதிக்கச் சொல்லியே. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். நல்ல ஆண்டவர் நாமத்தை பயன். வேதத்தை வாசிப்பேன், வெறுக்காத உணவு வேண்டும் கிருபை, அதுதானே நிறைவு. சொல்லுங்க. வேதத்தை வாசிப்பேன், வெறுக்காத உணவு வேண்டும் கிருபை, அதுதானே நிறைவு. வேண்டாத பலவீனம் வெறுத்தேனையா, வேண்டாத பலவீனம் வெறுத்தேனையா, விரும்பினேன் உம்மை நான் துதிப்பேனையா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். விரும்பினேன் உம்மை நான் துதிப்பேனையா, எந்த உள்ளம் பொங்குதே. Praise God. இன்னும் வாஞ்சை கொள்ளுதே உம்மை துதிக்கச் சொல்லியே, எந்த உள்ளம் பொங்குதே. ஆமென். ஆமென். ஆண்டவரை ஆராதிப்பேன், அடங்காத ஆசை அவர்தானே எந்தன் இதயத்தின் ஓசை. சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிப்பேன், அடங்காத ஆசை அவர்தானே எந்தன் இதயத்தின் ஓசை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அபிஷேகத்தாலின் நிரப்புவிரே, அபிஷேகத்தாலின் நிரப்புவிரே, எந்த நல்ல பொங்குதே. Praise the Lord. இன்னும் வாஞ்சை கொள்ளுதே உம்மை துதிக்கச் சொல்லியே, எந்த நல்ல பொங்குதே உந்த நன்மை எண்ணியே, என்ன வாஞ்சை கொள்ளுதே உம்மை துதிக்கச் சொல்லியே. ஆமென். தேவனை துதிப்பேன்,
தெவிட்டாத தேனமுது தேவாவும் சமூகம் என் வாழ்வின் உயர்வு. தேவனை துதிப்பேன் தெவிட்டாத தேனமுது தேவாவும் சமூகம் என் வாழ்வின் உயர்வு. தேவாதி தேவனும் நீர்தானப்பா, தேவாதி தேவனும் நீர்தானப்பா. தேவை ஒன்றே உந்தன் பாதமப்பா, தேவை ஒன்றே உந்தன் பாதமப்பா. எந்த உள்ளம் பொங்குதே உந்தன் அன்பை எண்ணியே. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் வாஞ்சை கொள்ளுதே உம்மை துதிக்க சொல்லியே. ஆமேன் ஆமேன். எந்த உள்ளம் பொங்குதே இதலாடி வாஞ்சை கொள்ளுதே உம்மை துதிக்க சொல்லியே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை குறிப்பெடுக்கிறதுக்கு தயாராக வந்திருக்கீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். கை உயர்த்துங்க, நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான். அதுபோல் தான் ஒரு முறை நான் ஒரு இரவு ஜெபத்துக்கு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டேன் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு. அங்கே 2 செக்ஷனாக பிரித்து, அதாவது மிட் நைட்டுக்கு மேலே ஒரு ப்ரேயர், மிட் நைட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அங்கே எனக்கு முன்பாக ஒரு செய்தியாளர் வந்து அவர் செய்திகளை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் செய்தி கொடுத்த அந்த சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து அதை அப்படியே எடுத்து வைத்திருந்தேன். ஒரு முறை திடீரென்று பார்க்கும்போது அது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதை அப்படியே உட்காந்து யோசித்து பார்த்தேன். பரவாயில்லையே, நல்ல வரிகளாக இருக்கே, அருமையான சில வரிகள், இது அப்படியே ஒரு பாடலாக எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி அப்படி இன்னொருவருடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த பிரசங்கத்தை அதாவது குறிப்பெடுத்து வந்ததிலிருந்து எழுதியது தான் இந்த பாடல். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் இந்த தாளந்துகள் கிருபைகள் எல்லாம் நமக்கு தருகிறார். ஆமீன். எல்லோரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நிறைய பாடல்கள், கிட்டத்தட்ட 50 பாடல்கள் இருக்குது. இன்னும் வெளியிடப்படாத 50 பாடல்கள், நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருக்குது. நமக்கு பாடலாம் நிறைய நேரம் நமக்கு தேவைப்படும். இருந்தாலும் நாம் அவைகளை இந்த நாளில் தவிர்த்து நாம் அவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், யோபு எழுதின புஸ்தகம், யோபுவின் சரித்திர புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ. எல்லாம் எடுத்துக்கிறங்க பார்க்கலாம் அந்த புத்தகத்தை. யோபு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். எல்லாரும் எடுத்து அப்படியே ஒரு முறை பாருங்கள். வேதத்தை இந்த காலை வேளையில் உற்று பாருங்கள். ஸ்தோத்திரம். வேதத்தை பார்க்கிறவர்கள், படிக்கிறவர்கள், அவைகளின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நமக்கு வேதம் சொல்லும். எல்லாம் பார்த்துட்டிங்களா? பைபிள் வசனத்தை பார்த்தீங்களா? சில நேரத்தில் பார்ப்போம், அதாவது இந்த ஆள் முகத்தில் தான் ஏன் மூச்சேன், இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம பைபிள் முகத்தில் நம்ம மூச்சோம்னா, பைபிளை நம்ம பார்த்தோம்னா அதில் தான் ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சிலர் இவங்க வருவாங்களா, சிலர் இவங்க வருவாங்களா, அவங்க வந்தால் தான் நம்ம எதிர்க்கா போகணும் அப்படின்னு சில பேர் தெரியுமா உங்களுக்கு? இவங்க வந்தால் போகணும், இவங்க வந்துட்டா போகக்கூடாது அப்படிலாம் நம்ம நிறைய அதாவது பார்ப்போம், பாசையிலட்டிலாம் பார்ப்போம். ஆனால் நமக்கு வேதம் தான் நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. வேதம் தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒரு மனுஷன் விவேகியாக இருந்து அவன் தனக்குத்தானே பிரயோஜனமாக இருக்கிறதுனால் தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பானோ? யோசிங்க. யாராவது ஒரு பதில் சொல்லுங்கள். என்ன இது, என்ன எழுதியிருக்கு இதில் சொல்லுங்கள். எனக்கு அதான், எப்போவுமே உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அதனால தான் ஒருத்தர் பார்த்து நீங்கள் எதாவது
ஸ்கூலில் எதனா வேலை செய்கிறீங்களா சார்? எப்போ பார்த்தாலும் கேள்வியே கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. சொல்லுங்கள், என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வசந்த் படிக்கும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு மனுஷன் விவேகியாக இருக்கிறான், ஞானமாக இருக்கிறான், பெரிய ஆளாக இருக்கிறான், பக்காவாக இருக்கிறான், பெக்குலியர், நல்ல வெரி கிரேட்டு, நல்ல ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறான். ஆனால் அவன் தனக்கு தானே பிரயோஜனமாக இருக்கிறான். அதனால் ஒன்றுமே கிடையாது. எடுத்து வாசிங்கள். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். தானியேல், புக் ஆஃப் டேனியல், சாப்டர் 1 verse 3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே, கவனிங்க, எல்லாம் பார்க்கணும், நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதுதான் நான் சொன்னேன். முதலாவது நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதில் அந்த வார்த்தை பாருங்கள், அதில் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குது பாருங்கள். அந்த 3ஆம் வசனத்தில் எவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குது பாருங்கள். வாசிமா. ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் பாருங்க, அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே, இதான் ரொம்ப ஹை குவாலிட்டிஸ் வேர்ட்ஸ். நல்லா கவனிக்கணும். ராஜாவின் அரண்மனையில், ஆண்டவராகிய இயேசுவினுடைய அந்த திருச்சபையில், அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே சேவிக்கத்தக்க திறமையுள்ள வாலிபர்கள். எத்தனை வருது அப்படி நோட் பண்ண. எண்ணுங்க பட்டு எண்ணுங்க. எத்தனை வருது? 1 ஃபஸ்ட்டு ராஜா குலம். நம்மலாம் யார் தெரியுமா? நம்ம நினச்சிக்கிறோம், ஐயா நான் ஐயா அப்படியா அதையா இதை. நம்ம யார் தெரியுமா? ராஜ குலம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால சிலருக்கு ஒன்றுமே புரியவே மாட்டுது. ஆமாம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஸ்தோத்திரம். ராஜ குலத்தார்களிலும் துரைன்னா யார் தெரியுமா? வெள்ளைக்கார துரை. ஒரு காலத்தில் வெள்ளைக்காரர் வந்து இந்த நாட்டை பிடிச்சி அவங்க ஆதிக்கத்தில் வச்சுருந்தாங்க. அவங்களே இருந்திருந்தால் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்திருக்கோன்றாங்க. நாடு பெரிய, நம்ம நல்ல லண்டன் லெவலில், நல்ல வெளிநாட்டில் இருக்கிற நல்ல எல்லா வகையிலும் நல்ல ஒரு முன்னேறின நாடாக இந்தியா இருந்திருக்குன்றாங்க. என்னமோ நம்ம நிலமை அப்படி ஆகிப்போச்சு. திரும்பவும் நம்ம எதிர்பார்த்தது போல், அதாவது நம்மளும் நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அதாவது நல்ல எங்கள் ஊரில் கூட அரக்கோணத்தில் இதுக்கு நிறைய ப்ரேயர் நடத்துனாங்க. பாஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கடினமாக ஜெபம் பண்ணாங்க. ஆனால் ஒன்று மாத்திரம், அதாவது இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். எப்படி தந்திருக்கிறாருன்னா, ஒருவனாக இருந்து ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு இப்போது கடிவாளம் போட்டிருக்க ஆண்டவர். அல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். 2 கடிவாளம் போட்டார். அதுவும் 2 பேரும் முக்கியமான ஆளுங்க தான். எப்போ வந்து ஆட்சி கவுப்பாங்கன்னே தெரியாது. அதாவது 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். அதாவது காங்கிரஸ்காரங்க கூட இந்த அளவுக்கு அதாவது சில விஷயங்களை செஞ்சுருக்க மாட்டாங்க. கடவுள் செய்தார்னா அதை நன்மைக்காக தான் செய்வார். அதனால் வந்து இவங்க இருக்கிறது 2 பேரும் நல்லா தானே. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இப்படி பார்த்தா ஒரு 6 மாதம் ஓடும் இந்த வண்டி. ஒரு 6 மாதம் ஓடும். அதுக்கப்புறம் வேறு மாதிரி அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. எப்படியோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை நம்ம அதிகமாக உண்மையாக ஆராதித்து அவரை மாத்திரம் பற்றி கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் நல்லா செழிப்பாக வச்சுருப்பார். அல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. என்னென்னா நமக்கும் ஒரு ஆசை என்னென்னா, இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்திருந்தால் இன்னும் நல்லா. 2வது வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தாங்க. அந்த 500 ரூபாய்க்கு கேஸு, இந்த பெண்கள் கூட 8000 போடுறேன்னு சொன்னாங்க. பாவம் பேங்க்கில் 1 லட்ச ரூபா மாதத்துக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு கிரெடிட் பண்ணுறேன்னாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. இருந்தாலும் அது வரும், எப்படி இருந்தாலும் அது சேஞ்ச் ஆகி வரும். நீங்கள் நல்லா பெண்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் அதை ஆசிரிச்சு விடார். சரி, துரை மக்கள்லாம் யாருன்னா, அவர் வெள்ளைக்கார துரை. அது இருந்தால் கட்டை வண்டி கட்டிட்டு முன்னாடி உள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படியே வருவார். பார்த்தா அவருக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். நம்மளாம் ஒரு ஒட்டு துணி கட்டிட்டு வணக்கம் துரைன்னுவான். துரை அப்படின்னா இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், நம்மளை ராஜ குலத்தார் போலவும் நல்ல ராஜாக்களை போலவும் நல்லா துரை மக்கள் பாருங்கள். உண்மை சொல்ல போனால் நம்மளை இந்த மாதிரி தான் வச்சுருக்கிறாரு. நம்மளை அடுத்து என்ன வச்சுருக்கிறாரு? யாதொரு மாசு இல்லாதவர். அதனால் சில பேர் இந்த வசனத்தை தவறாக புரிஞ்சிக்கூடாது. யாதொரு மாசுனா இந்த முகத்தில் வர முகப்பொருள் நினச்சிக்கூடாது. பாருங்க, அப்போது யாதொரு மாசு இல்லாதவர்கள்னு சொன்னால் மனசில் எந்த விதமான அழுக்கு இல்லாதவர்கள், பரிசுத்தமானவர்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நான் தப்பாக சொல்லிட்டேனா?
நீங்கள் பாருங்கள், தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அதை பரிசுத்தமாக டீல் பண்ணணும். அப்போ ஒரு அது உண்மையாக சொன்னால் அதை அப்படியே யோசித்துக்கிட்டு அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த அதுக்கு தான் பேர் என்னன்னா அப்படியே காம விகாரம், அப்படியே விகாரமாக அப்படியே முறைச்சி பார்க்குறது, அந்த பார்வையை வேறு மாதிரி இருக்கும், அப்படியே உத்து பார்க்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்கு பேர் என்ன? காம விகாரம். அப்படியே ஒரு மாதிரி பார்ப்போம். அது சொல்லுவோம், அந்த பார்வை அப்படியே ஐயா அந்த ஆள் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போகிறாயா, அதுதான். அப்போ ஆனால் அது அதாவது அது ஒரு விதமாக டீல், அது ரொம்ப லிமிட் இருக்கணும். அதை பார்க்கணும், தப்பு கிடையாது. அதுக்காக அப்படியே பார்த்துக்கிட்டே போய் பள்ளத்தில் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, பார்த்துக்கிட்டே போய் பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது. எல்லாமே சகலமும் பரிசுத்தமாக ஒழுக்கமாக நடக்கணும். அது நல்லது. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஆண்மகன் என்ற ஒரு அந்த அத்தாரிட்டி இருக்குது, பெண் பிள்ளை என்ற அத்தாரிட்டி இருக்குது. 13 வயசான உடனே அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த ஹார்மோன்ஸ் வேலை செய்கிறதுனால அந்த விதமான உணர்ச்சிகள் அவங்களுக்குள்ள உருவாகுது. இது தப்பு கிடையாது, இது கடவுளே வைத்தது. இல்லையா சொல்லுங்க, இல்லையா? யாதொரு மாசு இல்லாதவர்கள். அடுத்தது அழகானவர்கள், பாரு, பியூட்டி. நம்ம என்ன பண்ணுறோம்? பியூட்டியாக ஆண்டவர் நம்மளை படைச்சிருந்தா கூட நம்ம பியூட்டிஷியன் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறோம்? நிறைய ஃபேஷியல் பண்ணுறோம், நிறைய பணங்களை செலவு பண்ணுறோம், சம் thousands. ஒரு முறை ஒரு கல்யாணத்தில் ஒரு பெண், அந்த கல்யாண பெண் நின்று கொண்டிருந்தாள். மாப்பிள்ளையே வந்து யூஸ்வலாக இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அந்த பியூட்டிஷியன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த முகத்தில் மட்டும் அந்த நல்ல வெள்ளை பவுடர் அடித்து நல்லா ப்ளீச் பண்ணிருக்காங்க, அந்த கலர் பவுடர் அடிச்சுட்டுக்கிறாங்க. முகம் பார்த்தா நல்ல வெள்ளை வெளியேறுன்னு இருக்கு, ஆனால் கையில் பார்த்தா கருப்பாக இருக்குது. நல்லா பார்த்து அடித்தவன் என்ன பண்ணியிருக்கணும்? டோட்டலாக கையெல்லாம் கவர் பண்ணியிருக்கணும். என்னாச்சு? முகம் மட்டும் நல்ல வெள்ளை வெளியேறுன்னு இருக்கு, அப்படியே பார்க்கத்தான் அழகாக இருக்குது. கையெல்லாம் பார்த்தா கட்டக்கரையில் இருக்குது. பாருங்கள், கவனிங்க பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, படைத்தவர் நம்மை சரியாக தான் படைத்திருக்கிறார். உருவாக்கினவர் நம்மளை சரியாக தான் உருவாக்கியிருக்கிறார். அழகானவர் அவர். இந்த அழகு எப்படி வரும்னா, உனக்கு சாதனை, நீ என்ன தான் பியூட்டிஷியன் பண்ணாலும், நீ என்ன தான் ஃபேஷியல் பண்ணாலும், நீ என்ன தான் பண்ணாலும் சரி, இந்த புருவத்தை வந்து சரி பண்ணாலும், என்ன தான் பண்ணாலும் சரி, ஆனால் கவனிங்க, உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அழகு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லையா சொல்லுங்கள். இது கர்த்தர் வைத்திருக்க அழகு எப்படின்னு சொன்னால், பார்க்குறதுக்கு அப்படியே நல்லா தகன்னு இருக்கும். அந்த ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் முகத்தில் அப்படியே மின்ன ஆரம்பிக்கும். இதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசை. அல்லையா சொல்லுங்கள். அல்லையா. இதுக்கு எந்த சோப்பும் வாங்க தேவையே இல்லை. இது பிரசன்னம், ஜெபிக்கிறதுனால வரக்கூடிய அழகானவர்கள். அடுத்தது சகல ஞான. நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது, நீங்கள் வந்து துர மக்கள், நீங்கள் வந்து ராஜகுலத்தார், நீங்கள் வந்து யாதொரு மாசு இல்லாதவர்கள். இப்போ அடுத்தது என்ன தெரியுமா? அழகாக சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் நான் சொல்கிறத நீங்கள் சொல்லணும். நான் ரொம்ப அழகாக இருக்கேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹலோ பாப்பா, சிரிக்கக்கூடாது. நான் எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தானே இருக்கேன். பாப்பா சொல்லு, தம்பி நித்யா சொல்லு, நான் ரொம்ப அழகாக இருக்கேன் சொல்லுங்கப்பா, எல்லோரும் சொல்லுங்கள். நீ சொல்லுங்க, உன்னை தான் முதல்ல எதிர்பார்க்குறேன். நான் ரொம்ப அழகாக. ஆமாங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இஸ் எ பியூட்டி, இஸ் எ பியூட்டி. ஆண்டவர் அப்படி படைச்சிருக்காருங்க. நம்ம சாதாரணமான கிடையாதுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதுனால நமக்கு கிடைச்ச அழகு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்டதுனால வந்து அந்த அழகு. ஸ்தோத்திரம். இது மற்றவங்களை போல கிடையாது. நீங்கள் நல்லா கவனிங்க, எத்தனை கோடி பேர் இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன் ஒரு கூட்டத்தில் இருந்தான்னா அந்த கிறிஸ்தவனை சரியாக கண்டுபிடிக்கலாம். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு ஆள் இருந்தால் கூட அதாவது ஒரு 1000 பேரில் ஒரு ஆள் இருந்தால் கூட அந்த ஒரு ஆளை செப்பரேட்டாக கண்டுபிடிக்கலாம். இஸ் எ கிறிஸ்டியன். ஆமாங்க, அதுக்கு ஒரு அழகு இருக்குங்க, அதுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. அடுத்தது சகல ஞானத்திலும் தேறினவர்கள். பாருங்கள், நீங்கள் யாரா? நல்ல எல்லா ஞானத்திலும் தேறினவர்கள். சோத்திரம், அப்படிப்பட்ட கிருபைகள். அடுத்தது அறிவில். ஐயப்பா, சில பேர் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள்லாம் அறிவில் சிறந்தவர்கள்ன்றாரு. நம்ம பிள்ளையை பார்த்து, எருமை மாடை, மண்டு பிள்ளைகளை பார்த்து நம்ம அப்படி பேச, அறிவு கட்டவலை, உன் மண்டையில் என்ன இருக்கு? உன் மண்டை கடவுள் களிமண் வச்சு தான் படைச்சிருக்கானா? கடவுள் அப்படியே படைப்பாரு? சொல்லு. என்னதான் அவன் நல்லவனா கட்டவனா, அவன் நல்லவனா இல்லாத இருந்தால் கூட கண்டிப்பாக நான் யோசித்து பார்க்குறேன், அவன் மண்டையில் களிமண் இருக்கிறதுக்கு வாய்ப்பே. ஆமேன்.
வாய்ப்பே என்ன இருக்குது? மூளை இருக்குது. மூளை என்னன்னா அது கொஞ்சம் சரியாக வேலை செய்யலை. அடுத்தது கல்வியில் நிபுணர். சொல்லும் போது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா கவனித்து பாருங்களேன். கல்வியில் நிபுணன், ஆர்கிடெக்ட், ஒரு கட்டடக்கலை நிபுணன் சொல்கிற மாதிரி ஒரு பில்டிங்கை எப்படி ப்ரொமோட் பண்ணி கட்டணும் பாருங்கள். 50 வீடு இருக்குது அந்த காலனியில், அந்த பகுதியில், அந்த அவென்யூவில், அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கவனிங்க பிரியமானவர்களே, அந்த வீட்டை பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்குன்னா கவனிங்க, அவ்வளோ அழகாக யோசித்து அந்த வீட்டை வடிவமைச்சு கட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குண்ணா. கல்வியில் பாருங்கள் எப்படி ஒரு கட்டடக்கலை நிபுணன் ஆர்கிடெக்ட் அவனை மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறது போல் ஆண்டவர் நம்மளை கல்வியில் நிபுணர். யாரை இந்த முறை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்தீங்களா? கை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல மார்க் எடுத்தீங்களா? எல்லாம் சண்டே ஸ்கூல் போயிட்டாங்களா? கையை உயர்த்தி காட்டுங்க. 400 மார்க்கு, 300 மார்க்கு, 200 மார்க்கு, 175 மார்க்கு. ஏங்க 175 மார்க் எத்தனை தப்பா? ரைட்டு தானே, பாஸ் தானே. ஒருத்தன் அதுக்கு ஒரு 175 மார்க் எடுத்து எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணிவிட்டு ஊருக்கே கேக் கொடுத்தேன் ஒருத்தன். தெரியுமா உங்களுக்கு? சந்தோஷமாக சொல்கிறேன், அங்கிள் நான் பாஸ் பண்ணிட்டேன் அங்கிள். என்னப்பா மார்க்கு? 175 அங்கிள். சந்தோஷமாக கொடுக்குறான். கவனிங்க, அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணன். நீ என்னம்மா மார்க் எடுத்த? அதையும் சொல்ல மாட்டேற. நீ தான் 175 நான் பாராட்டின்னுக்கிறேன். 330 ஏன் சொல்லலாம், நல்லதான். ஆண்டவர் கொடுத்தாரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்றி சொல்லணும்ல. கல்வியில் சொல்லுங்க, கல்வியில் நிபுணன். அடுத்தது ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கத்தக்க திறமை. உங்களுக்கெல்லாம் நாம் நினைச்சுன்னு, நம்மளுக்கெல்லாம் என்ன திறமை இருக்குது பாஸ்டர்? நான்லாம் ஒரு மனுஷனா பாஸ்டர்? சில பேர் பேசுகிறேன் பாஸ்டர், நான்லாம் ஒரு ஆளே கிடையாது பாஸ்டர், நான் குப்பை பாஸ்டர், நான் தூசு பாஸ்டர், நான் கந்த பாஸ்டர். இதெல்லாம் இங்கே வரவே கூடாது. இந்த தூசு, இந்த கந்தை, இந்த அழுக்கு தொடச்சி போட்டதெல்லாம் இங்கே சபைக்கு என்ன பண்ணக்கூடாது. நல்ல அழகாக முதல்ல பார்த்தோம், நல்ல அழகு இருக்கணும், திறமை இருக்கணும், நல்ல படிப்பு, நல்ல அந்தஸ்து, நல்ல ஆசீர்வாதம். சில பேர் அப்போ சொல்லுவாங்க, சும்மா தன்னை தாத்துறன்றதுக்காக அப்படிலாம் பேசுவாங்க. அப்படி கிடையாது. சரி, இது என்னென்ன முதல்ல பார்த்துரும், அதை முதல்ல ஒரு லிஸ்ட் பார்த்துரும். என்னென்ன பார்த்தோம்? ராஜ குலத்தார் லிஸ்ட்டு போட்டிங்களா? யார் போட்டிங்க லிஸ்ட்டு? எத்தனை பேர்? 8 பேர். சொல்லுங்கள். ராஜகுலத்தார், துரை மக்கள், யாதொரு மாசில்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேர்ந்தவங்க, அறிவில் சிறந்தவங்க, கல்வியில் கல்வியில் நிபுணனுங்க, ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கத்தக்க திறமையுள்ள. சொல்லுங்கள், திறமையுள்ள. ஆமாம், உங்களால் திறமை இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது. ஆனால் அதை சரியாக என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க. சரி, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எதற்காக கொடுத்துருக்குறார்? இன்றைக்கி அதான் பாயிண்ட். இது கொடுத்துருக்கிறார். நல்ல அறிவில் சிறந்தவங்களாக இருக்கிறீங்க, துரை மக்களாக இருக்கீங்க, யாதொரு மாசு கிடையாது, பரிசுத்தமானவங்களாக இருக்கிறீங்க, நல்ல திறமையுள்ள வாலிபரில் ஆராதனையில் ஆண்டவரை ஆராதிக்கத்தக்க திறமையுள்ள வாலிபரில் இருக்கீங்க. எதற்காக இதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் மத்திய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா கவனிங்க. அதிலே அதாவது கடைசி அதிகாரத்து 28ஆம் அதிகாரத்தில் 18 தொடங்கி 20 வசனங்கள் முடிய நீங்கள் படித்து பாருங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, கவனிங்கம்மா, எல்லாம் எடுத்துக்கிறீங்க ப்ளீஸ், இருமா ஒரு நிமிஷம், எல்லாம் எடுத்துக்கிறீங்க. மத்திய 28ஆம் அதிகாரம், அதனுடைய பேர் என்ன சொன்னால் த கிரேட் கமிஷன் அப்படின்னு சொன்னால் என்ன பேர்னா தமிழில் மாபெரும் கட்டளை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை சந்தித்த போது, கவனிக்கணும், முக்கியமான சாப்டர், அவர்களுக்கு அவர் கொடுத்த முக்கிய பொறுப்பு த கிரேட் கமாண்ட் என்று சொல்லலாம், கட்டளை என்று சொல்லலாம், கமிஷன் என்று சொல்ல. 2 விதத்தில் சொல்லலாம், கிரேட் கமிஷன் அண்ட் கிரேட் கமாண்ட் என்று சொல்லலாம். மாபெரும் சொல்லுங்கள், மாபெரும் கட்டளை சொல்லுங்கள், வாய் தருங்க. இந்த மாபெரும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், சபையார் சொல்லுங்கள், மாபெரும் கட்டளை. வாசிங்க.
அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் கவனிங்க, ஆகையால் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அங்க ஒரு ஆண்டர் அந்த வார்த்தை ஆகையால், அப்படியாக, அப்படியானால், இப்படி இருக்க இப்படின்ற முடிக்கிற போதெல்லாம் அதுக்கு மேலே ஒரு மேட்ரு இருக்குன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆனபடினாலே இந்த மாதிரிலாம் முடியும் போது அதுக்கு மேலே ஒரு ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஆகையால் அப்படின்னு என்ன சொல்கிறாரு? எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, எனக்கு சர்வ வல்லமையுடைய தேவனாக இருக்கிறேன், அந்த அதிகாரம் அதான் அர்த்தம். அந்த அதிகாரத்தை அப்படி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இப்போ. ஆகையால் இந்த அறிவு, இந்த திறமைகள், இந்த தாளந்துகள், இந்த கல்வி நிபுணராக இருக்கிறீங்க, அதாவது திறமை உள்ளவர்களாக இருக்கிறீங்க, அழகானவர்களாக இருக்கிறீங்க, மாசில்லாதவங்களாக இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட அந்த அறிவு, திறமை அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அட்வான்ஸாக ரெண்டாவது, நான் உங்களுக்கு என்னுடைய அதிகாரத்தை கொடுக்குறேன், என்னுடைய வல்லமையை உங்களுக்குள்ள நான் அனுப்புகிறேன். பரிசுத்த ஆவியினால ஊதி என் வல்லமையை உங்களுக்குள்ள நான் அனுப்புகிறேன். ஆகையால் வாசிங்க, நீங்கள் புறப்பட்டு போய். கவனிங்க, நல்லா முக்கியமானது, நல்ல ஆழமாக மனசில் வச்சுக்கணும். இன்றைக்கு திருச்சபையானது வளர வேண்டும் என்று சொன்னால், திருச்சபையானது நாளுக்கு நாள் சீஷர்களுடைய எண்ணிக்கை பெருக வேண்டும் என்று சொன்னால் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை முதலாவது புறப்பட்டு போகிற திருச்சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருக்கணும் திருச்சபை? எங்கே போகணும்? புறப்பட்டு. வசனம் சொல்லுது, சகல ஜாதிகளையும் சீஷராக்குவதற்காக. கவனிங்கள் பிரியமானது, தேவனுடைய கட்டளை, கிரேட் கமிஷன், அவர் கொடுத்த கட்டளை, மாபெரும் கட்டளை. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணணுமா? சகல ஜாதிகள். அந்த ஜாதிகள் என்பதை நாம் தவறாக எடுத்துக்கூடாது. ஏற்கனவே ஒரு முறை வரும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஜாதிகள் என்பது இந்த பல்லர், பறையர், தோடர், குறும்பர், இருளர், முதலியார், செட்டியார், அப்புறம் கெட்டியார், அந்த மாதிரி சில ஜாதிகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஜாதிகள் கிடையாது. அது அவர்களுடைய தொழிலின் அடிப்படையிலே பிரித்து வைத்தது. உதாரணத்துக்கு பானை செய்கிறான்னா அவன் பேர் குயவன், துணியை வெளுக்கிறான்னா அவன் பேர் வண்ணா. நல்லா கவனிங்க, பறைய டக்கர டக்க டக்கர டக்கன்னு அடிப்பான் பார், பப்பர அடிக்கணும். பறை சாற்றுகிறவன். நூல் நெய்கிறானா அவன் பேர் முதலியார். கடை வச்சுக்கிறானா கெட்டியார், அவன் பேர் செட்டியார். 10 ரூபாய் ஏய மாட்டான், பொருளில் ரொம்ப கரெக்டாக இருப்பான். அவங்ககிட்ட ₹1 கூட எதிர்பார்க்க முடியாது, எடையை கூட கொசுறு கூட போட மாட்டான். அவன் பெரிய ஆளாயிடுவான், ஏன்னா தொழில் நுட்பம் தெரிஞ்சவன். கெட்டியார், அவன் பேர் தான் செட்டியார். அதான் சொல்லுவாங்க, செட்டியார்னா கெட்டியார்ரா அப்படின்னுவான் பழமொழி. அது ஜாதி அல்ல, நேஷன் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தை என்னன்னா தேசங்கள். தேசத்தில் உள்ள எல்லா மக்களையும் கவனிங்கள், நீங்கள் சீஷராக்க வேண்டும். சீஷராக்குவதுக்கு என்ன அடிப்படை? வாசிங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே. இது பாஸ்டர் செய்ய வேண்டிய வேலை, நீங்க செய்ய வேண்டிய வேலை சொல்றேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுங்க, அது உங்களுக்கு நல்லது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ நீங்கள் ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். அது அவருடைய இன்னும் கேட்டால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம், அத்தாரிட்டி. யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட். நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். காரணம் என்ன? ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். யார் தெரியுமா? அதுக்கு அடையாளம் தெரியுமா? அதாவது நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்ன? ஞானஸ்நானத்தோட, அதாவது இணைக்கப்படுவது. அப்படி ஞானஸ்நானோட இணைக்கப்படும் போது அவருடைய சாயலை நாம் இணைக்கப்படும் போது கவனிங்க, பரிசுத்த பிலிப்பியரில் சொல்கிறார் பரிசுத்த பவுல், அதை பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு? நாம் அதாவது அவருடைய சாயலில் இணைக்கப்பட்டோம்னா நாம் மரிக்கும் போது அவருடைய சாயலை இணைக்கப்படும். அப்போ மரணத்துக்கு ஏதுவான, கவனிங்க பாருங்க, அவருடைய சாயலில் நாம் இணைக்கப்படும் போது கவனிங்க, அவர் உயிர்த்தெழும் போது அவரை போல நாம் அந்த சாயலில் உயிர்த்தெழுவோம். ரெண்டுமே, ஞானஸ்நானமும் சரி மரணமும் சரி கிறிஸ்துவோட இணைக்கிறது நம்மளை. சரி, இப்போ சபை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாவது, திருச்சபை ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய திருச்சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு திறமை இல்லையா?
இல்லைன்றவங்க மட்டும் கை வைத்து காட்டு. எனக்கு திறமைலாம் இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப ஒரு மாதிரி பாஸ்டர் அப்படியே நான் போய்கினா அதை தடன்னு உதறது பாஸ்டர் உடம்பெல்லாம். பாஸ்டர் நான் ரொம்ப வீக் பாஸ்டர். சொல்லுங்கள், எனிஒன் யாரா இருக்கீங்களா? அவங்கவுங்க வயது வாரியாக அவங்கவுங்க ஊழியம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். அவங்கவுங்க வயது வாரியாக அவங்கவுங்க ஊழியம் பண்ணலாம். கவனிங்கள், ரெண்டாவது, இந்த திறமைகள், இந்த தாளந்துகள் வாயிலாக நீங்கள் கடவுளுக்கென்று கர்த்தருக்கென்று நீங்கள் ஊழியம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். இது பகுதி வாரியாக நான் பிரித்து சொல்கிறேன், தப்பா எடுத்துக்கூடாது. கவனிங்கள், உங்களுக்கு திறமைகள் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பக்கம், அதாவது திறமை, அறிவில் சிறந்தவர்கள், ஞானவான்களாக இருக்கிறீர்கள், கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள், இது ஒரு பக்கம். சபைகளிலே உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கிறது? சபைகள் என்ன திறமை இருக்குது? நீங்கள் இங்கே வரீங்களே, என்ன கற்றுக்கிட்டீங்க? வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கீங்க? நீங்கள் வெளியே போகல, புறப்பட்டு போகல, யாரையும் சீசராக்கல, அது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கிறது? யாராவது ஒருத்தர் கை வைத்து, எனக்கு இந்த திறமை இருக்குதுன்னு கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன். சொல்லு, உனக்கு என்னம்மா திறமை இருக்குது? கர்த்தர் மட்டும் சொல்லுமா, தப்பு கிடையாது. என்ன திறமை இருக்குது உனக்குள்ளே? நீ எதுவுமே டிசைட் பண்ணலையா? எதுவும் கண்டுபிடிக்கலையா? ஒரு மேஜர் ஸ்கில்ஸ், இதுதான் எனக்கு நல்ல திறமையா? ஐயா என்னுடைய திறமை இதான்யா, சொல்லுமா என்ன திறமை? நீ சொன்னதை நான் அப்படி சொல்ல முடியாது. ஆளுக்கு ஒரு திறமை. உங்களுக்குள்ளே இருக்கிறத கர்த்தர் அறிவார். சொல்ல சிஸ்டர். பாடுவேன், ஆராதனை பண்ணுவேன். நல்லா ஒரு கைத்தட்டு போடுங்க. தைரியமாக சொன்ன ஒரே ஒரு ஆள் தான், நான் பாடுவேன் பாஸ்டர் ப்ரைஸ். ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலே நான் மன மகிழ்ச்சியாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா நான் பாடுவேன் பாஸ்டர். சில பேர் சிஸ்டர் வாங்க ஒரு பாட்டு பாஸ்டர் எனக்கு ராகம் வராது பாஸ்டர், நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாப்பா சொல்லிருச்சு, நான் நல்லா பாடுவேன். வேறு எனிமோன்? ஆராதனை பண்ணுவேன், பாடுவேன். வேறு சொல்லுங்கள், ஆண்கள் பக்கம் சொல்லுங்கள். ஐயாலாம் சொல்லு, ஐயா சொல்லு ஐயா, என்ன ஐயா கர்த்தர் கொடுத்துருக்கிற திறமைகள் உங்களுக்கு? பர்சனல் ஸ்கில்ஸ் என்ன? மேஜர் ஸ்கில்ஸ் என்ன திறமையா அவனுக்கு? ஆன்லைனில் ஒரு கைத்தட்டு போடுங்க. அவர் ஜெபம் பண்ணுறது, ஜெபம் பண்ணலாம், ஜெபம் உட்காந்து ஜெபம் பண்ணு. நீ எல்லாம் வெளியே புறப்பட்டு போட்ட, நீ மட்டும் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம். கவனிங்கள், நம்ம கொடுத்திருக்கிற திறமைகள் எல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, நம்ம கொடுத்திருக்கிற தாளந்துகள் எல்லாம் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் இதன் மூலமாக வளர வேண்டும். அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. தேவனுடைய நாமம் இது நிமித்தமாக வளர வேண்டும். தேவனுடைய நாமம் வளரணும், என்ன வரணும்? திருச்சபை வளர வேண்டும். ஒன்று கவனிங்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்கிற திறமைகள். இப்போ சகோதரி சொன்னாங்க, நான் நல்லா பாடுவேன். அதே தான் என்னுடைய வாழ்க்கையில் கூட. நான் ஒரு சிறு பையனாக 17 வயசில் இருக்கும்போது கடவுள் என்னை தெரிந்து கொண்டார். நான் ஒரு திருச்சபைகளை தங்கி அங்கே ஒரு சிறு சிறு ஊழியங்களை செய்து கொண்டு நான் ஒரு லைன் பிராண்ட் டேட்ஸ், இந்த கொட்டை இல்லாத பேரிச்சம்பளம், அதை விற்கிற விக்னேஷ் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேரிச்சம்பளம் அந்த ஒரு ஏஜென்சியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது நான் வேலை செஞ்சுட்டு, அப்போ சம்பாரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நானே தனியாக இருந்துகிட்டு இருந்தேன். கவனிங்கள் பிரியமானவர்களே, எனக்கு ரொம்ப ஆசை ஒரு பாட்டு ஏதாவது பாடணும், கடவுளுக்கு எழுதி பாடணும்னு சொல்லி நான் அப்போ 17 வயசுலேயே ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பாட்டு எழுதினேன். அப்போ எங்கள் பாஸ்டர், எங்கள் சபை வந்து சென்னையில் குரோம்பேட்டையில் இருக்கிறது, ஒரு பெரிய சபை. அப்போவே 300 பேர்னால் இன்றைக்கி பல ஆயிரங்கள் இருக்குது அந்த சபையில். அப்போது நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட போயிட்டு, பாஸ்டர் நான் வந்து இந்த மாதிரி பாட்டு எழுதியிருக்கேன் பாஸ்டர். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் பாடட்டுமா அப்படின்னு கேட்டேன். இருப்பா, இப்போ அவசரம் இல்லை, இரு, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு பாஸ்டர் சொன்னார். சரி பரவாயில்ல, அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன பெய்யும் சொல்லுங்கள்? அது கூடவா உங்களுக்கு தெரியல? அக்டோபர் மாதத்தில் மழை பெய்யும். இப்போ அக்டோபர் மாதத்தில் பெய்யறதில்ல, மே மாதத்தில் தான் என்ன பண்ணுது? மழை பெய்யுது. எல்லாமே மாறிப்போய், சூழ்நிலையே மாறிப்போச்சு, காலநிலைகள் மாறிடுச்சு. இதெல்லாம் காரணம் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. எல்லாம் மாறுது. ஸ்தோத்திரம். மழை காலம் வெயில் காலம் ஆகிடுது, வெயில் காலம் அவ்வளோதான், டோட்டல் சேஞ்சு, பருவநிலை மாற்றங்கள். ஸ்தோத்திரம். இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டினீங்கன்னா இன்னும் அவ்வளோதான், மொத்தம் போயிடுச்சு. ரோடை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன்னு எல்லா மரத்தையும் வெட்டிடுறானுங்க. ரொம்ப கஷ்டம், வெயில் அதிகமாக இருக்கும், ரொம்ப பாதிப்புகள் உருவாகும். ரைட், பரவாயில்ல, நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அப்போது ஒரு நாள் அக்டோபர் மாதத்தில் மழை, சரியான மழை. அந்த வாரத்தில் ஒரு நாள் ஆராதனை பெய்யும். அப்போ 300 பேர் வர சபையில், கவனிங்க பிரியமானவர்களே, 30 பேர் தான் வந்திருந்தாங்க. அப்போ டோட்டலாக ஒரு 270 அவுட்டு. எல்லாம் வீட்டில் அதை முடியாத அளவுக்கு அந்த பக்கத்தில் அப்படி இருந்தவங்க தான் வந்திருந்தாங்க. அப்போது எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும். உடனே எல்லாரும் எழுந்துருங்க, இப்போது தம்பி ஜோதி சாமுவேல் வந்து ஒரு பாடல் பாடுவார் அப்படின்னு.
300 பேர் இருக்கும்போது இந்த வாய்ப்பு அந்த போதகர் எனக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. 30 பேர் இருக்கும்போது ஜோதி சாமியல் பாடுவாங்க. எனக்கு கொஞ்சம் மனசில் கஷ்டம்தான். இந்த ஆள் பேர் ரொம்ப எப்படியா போட்டு நல்லா இருப்போம் பாரு. 30 பேர் இருக்கும்போது தான் இந்த ஆள் மைக்கை கொடுக்குறான். சரி பரவாயில்ல, 30 பேர்னா 20 பேர்னா கர்த்தர் நாமத்துக்கு மகிமை என்ன பண்ணுவோம், பாடுவோம். அப்படி பாடுறதுக்கு முன்னாடி எனக்குள்ள என்னென்னா மனசுக்குள்ள ஒரு என்னென்னா, நம்ம பாடி முடிச்சு எல்லாருக்கும் இருக்கிற இயல்பு தானே, நம்ம பாடி முடித்த உடனே அப்படியே சும்மா எல்லாம் வந்து கையை குலுக்கி அப்படின்னா முதுகில் தட்டி நல்லா பாடினீங்க பிரதர், நல்லா பாடினீங்க, அப்ரிஷியேட் பண்ணுறேன், உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் உண்மையிலே பாடுறேன். இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பான எண்ணங்கள் தான், இயல்பான எண்ணம் தான். அதாவது சாரால் நவரோஜி, நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டு, இன்றைக்கி இருக்கிற அடிப்படையான பாரம்பரிய பாடல்கள் அவங்களுக்கு தான். உம்பாதம் பண்ணிந்தேன் நின்னாலும் துதியே, இன்னும் அவங்கள பற்றி சொல்லவே முடியாது. அவ்வளோ அளவுக்கு நிறைய பழைய பாடல்களுடைய ஆசிரியர் அவங்க தான். ஒரு முறை அவர்கள் இலங்கை தேசத்துக்கு போகும்போது அவங்க மனசுக்குள்ளே பலவிதமான கோட்டைகளை கட்டிட்டு போகிறாங்க. நான் முதலாக இலங்கை தேசத்துக்கு போகிறேன், என்னுடைய பாடல்கள் அங்கே அதிகமாக பரவி இருக்கு, என்னை நேசிக்கல் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் நான் போகும்போதே என்னை தப்பட்டை அடித்து அப்படியே கப்பலிருந்து இறக்கி என்னை கூட்டு போவாங்க, என்னை நல்லா வரவேற்பாங்க நினச்சிட்டு போனேன். இந்த அம்மா அங்கே போய் கப்பல் நினச்சி எல்லாரும் அவங்க பாட்டை இறங்கி போகிறாங்க. இவங்களும் இறங்கி வந்தாங்க. இறங்கி வெளியே வந்து பார்த்தா ஒரு ஆளும் சொல்லுங்க நீங்களா அந்த பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திர மகிமை ஹல்லேலூயா, என்னை யாரும் பார்க்க வரவில்லை, நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, மகிழ்ச்சி ஆண்டவரே சொல்லுவோமா நம்ம? அவங்களுக்குள்ள ஒரே ஏக்கம், மனசுக்குள்ள ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம், யாருமே வரல. அதுக்கு பிற்பாடு அப்புறம் ரொம்ப நேரம் பொறுத்து ஒருத்தர் வந்தார், கூட்டு போனார், ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது, ஒரு விஷ் பண்ணலை, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். அந்த இடத்துல அவங்க யாரும் வராதுக்கு முன்னாடி நின்றாங்க. அப்போ ஆண்டவங்களோட பேசினார், மனுஷர்கள் உன்னை மறந்து போகலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன். அந்த இடத்துல ஒரு பக்கமாக ஒதுங்கி உட்காந்து ஒரு பாட்டு எழுதுனாங்க. என்ன பாட்டு தெரியுமா? என்னை மறவா இயேசு தேவா உந்தன் தயவால். ஆமாம், என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். அந்த பாடலை அந்த இடத்துல ஒரு புறமாக உட்காந்து சோர்வோட, நீங்கள் தான் என்னை நடத்தணும், நான் ஏதோ ஒரு எண்ணத்தில் வந்தேன், ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஆர்வத்தில் எனக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பாங்கண்ணா, நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். யாருமே கை கொடுக்கல, யாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணலை. நான் போய் என்னுடைய அறையில் உட்காந்துட்டு ரொம்ப சோர்வாயிட்டேன். அப்போது நாமெல்லாம் பாட்டு எழுதுனா யாரும் கை கொடுக்க மாட்டாங்க, யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, இனிமேல் இந்த பாட்டு எழுதுகிற வேலையெல்லாம் நம்ம வச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோர்வாக உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருவர் என்னை தட்டுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கூட இந்த சூழ்நிலையை கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் யாரையோ ஒருத்தரை நம்பி ஏமாந்து இவங்க அதை செய்வாங்க, இதை செய்வாங்க, இந்த சூழ்நிலை இது நடந்திருக்கும், இவங்க நினச்சிருந்தாங்கன்னா எனக்கு செஞ்சுருக்கலாம், முடியலையே, பண்ண முடியலையே, இது எனக்கு தோல்வியாக மாறிவிட்டது, இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி நீங்கள் யோசித்துருக்கலாம். இந்த உங்கள் சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது போல் உங்களுக்கும் வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ ஒருத்தர் தட்டி கொடுத்தாரு, முதுகு பக்கமாக தட்டின சவுண்டு வந்தது. அப்புறம் ஒரு சத்தம் கேட்டுச்சு, சர்ச்சில் பாட்டு பாடிட்டு யாருமே உனக்கு கை கொடுக்கலன்னு கஷ்டத்தோடு வந்து உட்காந்துட்ருக்கியாப்பா, கவலைப்படாத, நான் உன் பாட்டை கேட்குறேன், நான் உன் பாட்டை ரசிக்கிறேன், உன் பாட்டு நிறைய பாடுவேன், நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் ஆறுதல் அடைவாங்க, நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இளையராஜா எத்தனை பேருக்கு தெரியும்? இளையராஜா தெரியாத ஆளே கிடையாது. அவர் மூக்கு வந்து கொஞ்சம் லட்டு மூக்கு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? லட்டு மூக்கு பெருசாக இருக்கும். சின்ன வயசில் ஆர்சி பள்ளிக்கூடத்தில் படித்தவர். அவர் பூர்வீகமே ஆர்சி தான். ஆனால் அவர் இந்த நம்ம ஆளுங்களுடைய அட்டகாசத்தினால, நம்ம ஆளுங்க பண்ணுற அதாவது சில விஷயங்களால் அவர் அந்த மதத்தை விட்டு இந்து மதத்துக்கு தழுவிட்டார். வேறு ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு கிறிஸ்தவராக தான் பிறந்தார். அப்போ அந்த ஃபாதர் வந்து எல்லா பிள்ளைகளுடைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கார், பாட்டு போட்டி, நீ வரையா நீ வரையா நீ வரையா நீ வரையா அப்படின்னு. கவனிங்க, இவர் பேரை கேட்கவே இல்லை. இளையராஜா வாலண்டியராக போயிட்டு, ஃபாதர் எல்லாரும் பேரையும் கேட்குறீங்க, என் பேர் ஏன் கேட்க மாட்டீங்க, நான் கூட பாட்டு போட்டியில் கலந்துக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு கேட்குறாரு.
அந்த ஃபாதர் சொன்ன, ஏய் கம்ப்யூட்டர் ஓ மூக்குக்கும் மொழிக்கும் உனக்கு பாட்டு தேவையா உட்கார் கம்னு. ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டார். மனசுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அந்த பகல் முழுதும் அழுது கொண்டே இருந்தார். கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சு, ரொம்ப ரெட்டிஷ் ஆயிடுச்சு. சாயங்காலம் எப்படா ஸ்கூல் முடியும்னு சொல்லி அம்மாட்ட போனார். அம்மாட்ட போய் ஒரே ஆளை திரும்ப ஆளை, மம்மி மம்மி என்னடாச்சு ஏன்டா அப்படி கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு, ஏன் சவுந்து இருக்கு மம்மி. அந்த ஃபாதர் எல்லாட்டுமே வாலண்டியரை பேரை கேட்டார். பேரெல்லாம் எழுதி பாட்டு போட்டியில் கலந்துக்கன்னு சொல்கிறாரு. நானாக போய் எழுந்து கேட்டேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா ஃபாதர்னா? அவர் சொல்லிட்டார், மம்மி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, உன் மூக்குக்கும் மொழிக்கும் பாட்டு வேறு உனக்கு தேவையாடா என்று சொல்லி நீ இன்சல்ட் பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மம்மி, அடுத்து நான் எப்படி அந்த பள்ளிக்கூடம் போவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சொல்லி வருத்தப்பட்டார். அப்போ அந்த மம்மி அவங்க அதே சூழ்நிலை தான். ஆண்டவர் என்னையும் கூட அப்படி தான் அந்த முதுவை தட்டி அந்த அம்மா ஒன்று சொல்லிச்சு. அதுதான் அம்மாவுடைய பாசம். தம்பி மகனே இளையராஜா கவலைப்படாதையா, முதுவை தட்டி சொல்லுது, நீ என்ன ஒரு மனுஷன் தானே உன்னை இன்சல்ட் பண்ணிட்டான், நீ கவலைப்படாத, கடவுள் உன்னை கண்டிப்பாக கைவிட மாட்டார். உனக்கு நான் சொல்லட்டோமா, உன் குரல் நல்லா இல்லை, உன் முகம் நல்லா இல்லைன்னு யார் உன்னை வெறுத்தாங்களோ பாருங்கள், அதை காட்டிலும் அதிகமான நபர்கள் கவனிங்க, ஒட்டுமொத்தமாக இந்த உலகமே உன்னுடைய குரலை கேட்கும்பா ஒரு நாள். நல்லா கவலைப்படாத, நீ நல்லா பாடு, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, நீ முயற்சி பண்ணு, கடவுள் உன்னோட இருக்கிறார். இல்லையா சொல்லுங்கள். இதெல்லாம் சரித்திரம் நடந்த அவங்க வாழ்க்கையில் நடந்ததும். அப்போது நான் ரொம்ப எனக்கு கொஞ்சம் தெம்பாயிருச்சு. ஏன்னா ஒருத்தர் ஆண்டவர் என்னை முதுகு தட்டினார், நீ கவலைப்படாதன்னு சொன்னார். அப்போ பாட்டு எழுதுனது அனாதை போல நான் அலைந்து திரிந்தேன் ஐயா. கவனிங்க, ஒரு முறை நான் ஒரு சபையில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அவனுக்கு ஒரு முஸ்லீம் பெண், இஸ்லாமிய பெண், அந்த புர்காவா இந்த கருப்பு கலரில் முகத்தையே காட்டாதது, அது மூடிக்கினே போவோம் எப்போ பார்த்தாலும். பாருங்கள் எல்லாம் கவனிங்க பிரிமானவர்கள், அந்த பொண்ணு அப்படியே முகத்தையே மூடிக்கிட்டு அந்த கண்ணு மட்டும் தெரியுது நத்தியா, அது உள்ளே நின்றுச்சு. சரி, இந்த பொண்ணு ஏன்டா அப்படி உள்ளே வந்துச்சு, அது பேர் கஸ்பா, முஸ்லீம் ஏரியா. அவங்க நான் சண்டைக்கிட்ட வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பொண்ணை அதை விசாரித்தா அது சொல்லுது, பாஸ்டர் நான் இப்போ தான் அதாவது எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு 2 பிள்ளைங்க பாஸ்டர், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அந்த 2 பிள்ளைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எங்கேயா போடி தொலைஞ்சி போடி அனாதையாக போடி அனாதை போயிடுறி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு தான் பாஸ்டர் ஜஸ்ட் நான் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கேன், நீங்கள் பாடிட்டுருக்கிறீங்க, அனாதை போல நான் அலைந்து திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லுங்க. பாட்டை ப்ராக்டிஸே பண்ணல, ஒன்று கூட பாடுறதே இல்லை பொழுது சரியா. பாஸ்டர் தான் பாடுறார், யூடியூப்பில் பார்க்குறேன். நீங்களாம் பாடுறதே இல்லை சரியா. பாடுங்க, இந்த முறைலாம் நல்லா ட்ரைனிங் பண்ணி பாடுங்க, அருமையான பாடல். அப்போது அந்த பொண்ணு சொல்லிச்சு, பாஸ்டர் நான் இன்னமும் போயிட்டு தான் இருந்தேன், ஆனால் அதை போல் நான் போயிட்டு இருந்தேன், அந்த சூழ்நிலை நம்ம கடந்து போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன உங்களுடைய அந்த வார்த்தைகள் எனக்கே சொல்கிற மாதிரி இருந்துச்சு பாஸ்டர். சொல்லுங்கய்யா, நீங்கள் சொல்கிற அந்த நீங்கள் பாடினது எனக்கே பாடுற மாதிரி இருந்துச்சா. இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் இந்த பாடல்களுக்கு இனம், மதம், மொழிலாம் கிடையவே கிடையாது. இதே பாருங்கள், அனாதை போல் அலைந்து தெரியாத பாட்டுக்கும் நீங்கள் அழிவீங்க. ஏதோ ஒரு சினிமா பாட்டு கண்ணீர் வர மாதிரி பாடினாலும் அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹலோ, உண்மையாக இருக்குதா இல்லையா? அது மனுஷ இயல்பு தான், அது ஃபீலிங்ஸ், அது எண்ணங்கள், அதை தடுக்க முடியாது. அப்படியே பார்த்து அப்படியே கண்ணீர் ஒடிப்பீங்க. நீங்கள் சினிமா பாட்டு தான் அது அதில் இருக்கிற அந்த கிளைமேக்ஸு அப்படியே அழ வச்சிடும் அந்த பொண்ணு. அப்போது கவனிங்க பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்திருக்கிற இன்றைக்கி பாருங்கள் 21,000 சீடிகளுக்கு மேலாக இந்த சீடிகள் வெளியாக இருக்கிறது. பல ஆயிரம் பேர் இந்த பாடல்களை கேட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அநேகர் சொல்கிறாங்க இந்த பாடல்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது, கர்த்தர் உண்மையிலே இந்த பாடல் மூலமாக எங்களுக்கு பெருத்த நன்மைகளை கொடுத்துருக்கு, ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார் ஐயா, ரொம்ப நன்றி என்று சொல்லி யூடியூப்பில் நம்மளுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பாட்டை நீங்கள் விடுங்கய்யா, போடுங்கய்யா அப்படின்லாம் சொல்கிறாங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னு சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் பரவ வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ பிரயோஜனமாக இருக்க வேண்டுமானால், நீ உனக்கு மாத்திரம் நீ பிரயோஜனமாக இராதபடி நீ தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டுமானால், முதலாவது தேவன் எனக்கு என்ன திறமைகளை கூட அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த திறமையை நான் கடவுளுக்காக என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க, பயன்படுத்த போகிறேன். 2வது, சிலர் நல்லா பேசுவாங்க, ஃபஸ்ட்டு பாடுவாங்க,
ரெண்டாவது சிலர் நல்லா பேசுவாங்க, வாயை திறந்து அருமையாக பேசுவாங்க, நல்லா இன்ஃப்ளூயன்ஸாக பேசுவாங்க. சிலர் நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, சிலர் ஹிந்தி பேசுவாங்க, சிலர் கன்னடம் பேசுவாங்க, சிலர் மலையாளம் பேசுவாங்க, சிலர் தெலுங்கு பேசுவாங்க. எல்லா மொழிகளை விட சிறந்த மொழி நம்முடைய தமிழை பேசுவாங்க. பேசுகிறவங்க என்ன பண்ணலாம்? பாடுறவங்க பாடல் மூலமாக பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம். சில இந்து மக்களை கவரலாம், சில மக்களை நம்ம என்ன பண்ணலாம்? கன்வெர்ட் பண்ணலாம், கர்த்தனுடைய நாமத்தை மையப்படுத்தலாம். பேசுகிறவங்க என்ன பண்ணலாம்? யாராவது சொல்லுங்கள். இப்போ வெரி குட், கைத்தட்டு போடுங்க பார்க்கலாம். அவங்க நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு பகிர்வதன் மூலமாக மக்கள் அதை கேட்டு ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி சொல்லலாம். வாய் இருக்குது, நல்ல வாய், கர்த்தர் கொடுத்த வாய் இருக்குது. சண்டைக்குன்னா நம்ம வாய் நல்லா போகும். ஆனால் பாருங்கள், ஒரு காலத்தில் குழா சண்டைன்றது பெரிய ஃபேமஸாக இருந்தது. இப்போலாம் குழா சண்டை வரது இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு குழா இருக்குதுல்ல, அதனால் அவங்கவுங்க தனியாக தண்ணி பிடிச்சதுனால ஒன்று சேர்றதுக்கு, அதனால் வாயாடுறதுக்கு வாய்ப்பும் இல்லாமல் போயிடுச்சு. பெரிய அட்வான்டேஜ் தான். இல்லைன்னா பார்த்துக்க, ஒவ்வொரு நாளும் பெரிய ரகலை தானே. குடம் வந்து பந்து மாதிரி அடிப்பாங்க, குடத்தை தூக்கி கிரிக்கெட்டு பால் ஆடுற மாதிரி அங்கே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. வாயினாலே தேவன் ஒட்டுமொத்தமாக எது என்ன சொல்கிறாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் அப்படின்னு. அப்போது சகோதரர் சொன்னது போல், ஒன்று பாடலாம், பாடி கர்த்தர் நாமத்தை கர்த்தர் கொடுத்த திறமைகள். ரெண்டாவது சாட்சி சொல்லலாம், வாயினாலே. ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவர் கொடுத்த அருமையான வாய், நல்ல வாய். பாருங்க, அதுதான் நல்ல அந்த வாயில் நல்ல வார்த்தைகள் புறப்படணும், கடவுளை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் புறப்படணும். எபேசியில் எழுதியிருக்கிறபடி கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட கூடாது. ஸ்தோத்திரம். கெட்ட வார்த்தை புறப்படக்கூடாது. ரெண்டாவது பாருங்க, ஒன்று நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்தலாம், ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தலாம். இது நிமித்தமாய் ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ரெண்டாவது சாட்சி சொல்லலாம். கவனிங்கள் பிரியமானவர்களே, அடுத்தது என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அடுத்து ஆண்டோடைய அன்பை பகரலாம். நிக்கி கெம்பிள் என்ற ஒரு பெரிய ஊழியர் சொன்னார், ஷேரிங் த வேர்ட் ஆஃப் காட். பிறருக்கு, அதாவது அந்த வார்த்தை அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதனாலே ஆண்டவரை அறிவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அடுத்தது என்ன பண்ணலாம்? இது சொல்கிறது நம்முடைய திறமைகள். ஃபஸ்ட் நம்முடைய டேலண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுறோம், எப்படி ஊழியம் பண்ணுறோம், இது ரெண்டாவது. ஸ்தோத்திரம். சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் அருகாமையிலே ஒரு சிலர் இருப்பாருங்கள், ஆண்டரை அறியாதவர்கள் இருப்பார். நான் சொல்கிறத இந்த முறை இப்போ இதிலிருந்து பயன்படுத்துங்க. ஒரு நல்ல வழி உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், சொல்லித்தரேன். உங்கள் அருகாமையில் ஆண்டரை யாராலும் அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் பார்த்து, அதாவது அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஆண்டவரே இவர்கள் உண்மை அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை நான் உருவாக்கப் போகிறேன், அந்த வழியிலே இவர்கள் வந்து ஆண்டரை மையப்படுத்த உதவி செய்யும் ஜெபித்து விட்டு உங்களுடைய வீடுகளிலே, அவர் சொன்னார் பார்த்தீங்களா, உங்களுடைய வீடுகளிலே, கவனிங்கள், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் ஒரு குடும்ப ஜெபம் நடத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? குடும்ப ஜெபம் நடத்த. அந்த குடும்ப ஜெபத்துக்கு நல்லா கவனிங்க, நீங்கள் சபையாரை கூப்பிடலாம், தப்பு கிடையாது, சபையார் வரலாம். ஆனால் சபையாரை காட்டிலும், நல்லா கவனிங்க, நீங்கள் பிளான் பண்ணணும். சபையாரை காட்டிலும் நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணீங்களா? யாரை பிளான் பண்ணீங்க சொல்லுங்கள்? பிளான் பண்ணவே இல்லையா? ஒன்றும் பண்ணிட்டீங்க. ஏற்கனவே நீங்கள் அறிந்து பார்த்து இவங்கெல்லாம் இந்த ஜபத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும், ஆண்டரை அறியாதவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணிங்க பார்த்தீங்களா? அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம அழைக்கும் போது கொஞ்சம் நல்ல பொறுமையாக அழைக்கணும். நம்ம பேச்செல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பணிவாக பேசணும், ரொம்ப நல்ல பேச்சாக இருக்கணும், குவாலிட்டி வேர்ட்ஸ், நல்ல பேஜாக இருக்கணும். அக்கா வாங்க, உங்களுக்காகவே இந்த ப்ரேயரை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அக்கா நிச்சயம் நீங்கள் வந்து பாருங்களேன், இந்த ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் சொல்லும் போதே அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாங்க. சொல்லும் போதே அப்போது இந்த மாதிரி கூப்பிட்டு
ஒரு வீட்டு கூட்டத்தை நடத்தும் போது அதில் ஒரு 10 பேர் வரான்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக போதகருடைய பிரசங்கத்தினால, உங்களுடைய சாட்சியினால, நீங்கள் பாடுற அந்த பாடல் துதி ஆராதனையினாலே கவரப்பட்டு அதில் ஒரு 2 பேராவது ரட்சிக்க, கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு 2 பேராவது ரட்சிக்கப்படுவார். பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம் தானே. ஒரு 2 பேர் அடுத்து டார்கெட் பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், அப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு சொன்னால், அதில் தொடப்பட்டவர்கள் படிப்படியாக ஆராதனைக்கு வர ஆரம்பிப்பார்கள். அவர்களும் ஆண்டவரை மேம்படும். நீங்கள் ஒன்றும் வேலையே செய்யலை, அவங்கள கூப்பிட்டீங்க, அவ்வளோதான். அவங்க உட்கார வச்சுட்டிங்கனாவே மற்றதை ஆவியானவர் என்ன பண்ணுவார், பார்த்துக்க போகிறார். ஆண்டவர் பார்த்துக்க போகிறார் மற்ற வேலையை. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே, இந்த திறமைகள் எல்லாமே எதற்காக ஆண்டவங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, ஆண்டவர் மத்தேயு சொன்னது போல் சீஷர்களாக்குவதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஒன்று இதெல்லாம் வசனம் சொல்லுது, ஆத்தும ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்ல. அப்போ ஞானம் உள்ளவர்களாக பார்த்தோமே, சகல ஞானத்திலும் தேறினவர்கள். இப்போ ஞானம் உள்ளவர்களாக சோதரம். அடுத்தது இப்போது நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஃபீல்டு ஒர்க், அதாவது இயேசுவை அறிமுகப்படுத்தி எந்த வீவில் நம்ம திருச்சபை கொண்டு ஆத்தும ஆதாயம். ரெண்டாவது இன்னொரு வகையில் ஊழியம் பண்ணலாம் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒரு 2-3 வசனம் தான் முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம், சுருக்கமாக பட்டுன்னு வாசிங்க. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். கவனிங்கள், நல்லா பார்த்துக்கிட்டே அந்த வசனத்தை பார்த்தீங்களா? கூசாவின் மனைவியாகிய ஏரோதின் காரியக்காரனான, முக்கியமான ஆள் ஏரோதுக்கு காரியக்காரனான, அவன் தான் மெயினான ஆள். காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய பேர் என்னம்மா? யோவன்னாள். அடுத்து என்ன பேர் வருது? சூசன்னாள். இன்னும் இல்லாத இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு பாருங்க. யோவன்னாள், சூசன்னாள், மார்த்தாள், மகதலேனா மரியாள், மற்ற மரியாள். 5 பேர் ஹைலைட்ஸ். நல்லா கவனிக்கணும். பெண்கள் சிறப்பானவர்கள், ஊழியத்தில் பெஸ்ட்டு. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க கவனிங்க. இவங்க போய் சொல்லலை. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது, நம்ம சொன்னது, நம்ம கர்த்தரை வெளிப்படுத்தினது. இவங்க அப்படி செய்யல. இவங்க என்ன பண்ணாங்க? தங்கள் ஆஸ்திகளாலே, தங்களுக்குள்ள பொருட்களாலே, தங்களுக்குள்ள பணத்தினாலே. கவனிங்க, முதல்ல நாம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது 1வது ஃபஸ்ட்டு. 2வது நமக்குள்ள, அதாவது இருக்கிற பொருட்களாலே, நமக்குள்ள இருக்கிற பணத்தினாலே, நமக்குள்ள இருக்கிற ஆஸ்திகளாலே ஆண்டவருக்கு என்ன பண்ணணுமா? ஊழியம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் அப்படி ஆமாம் சொல்கிறீங்க? என் பணத்தினால, என் செல்வத்தினால, என்னுடைய பொருளினால, வசனம் சொல்லுது, எல்லா முதற் பலனாலும், எல்லா பொருளாலும் கர்த்தர் என்ன பண்ணு? கனம் பண்ணு. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, அதாவது என் சாமர்த்தியம் இதை சம்பாதித்தது, என்னுடைய பலன் என்று நாம் சொல்லாதபடிக்கு வசனம் சொல்லுது. இது உபாகம புத்தகத்தில் சம்பாதிப்பதற்குரிய பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். ஸ்தோத்திரம். என்ன பண்ணலாம்? ஆஸ்திகளாலே ஆண்டவனுக்கு ஊழியம் செய்யலாம். பொருட்களாலே, என்ன பொருட்கள்? காணிக்கைகள், தசம பாகங்கள். அவனிங்க ஊழியத்தில் என்னென்ன தேவைகள் இருக்குது என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் மையப்படுத்தலாம். ஒரு முறை ஒரு சாதாரணமான நிலையில் இருந்த ஒரு மனுஷன், ஒரு 1000 ரூபாய் அவருக்கு சம்பளம் கிடைத்தது. அதில் உண்மையாக இருந்தார். கவனிங்கள் பிரியமான, கர்த்தர் கொடுப்பதில்லை, ஆஸ்தியை வைத்து ஆண்டவர் ஊழியம் செய்வதில்லை. அப்போ அவர் என்ன செய்தார்? அந்த மனப்பூர்வமாய் ஒரு 100 ரூபாய் எடுத்து கவரையில் வைத்து கர்த்தருக்கு இது தசமபாகம் என்று சொல்லி பாஸ்ட்டை கொடுத்தார். அடுத்து அவருக்கு 20,000 சம்பளம் வந்துருச்சு. அட்வான்டேஜாக மாறிடுச்சு. 2,000 கவரில் வைத்து கர்த்தருடைய காணிக்கை தசமம் என்று கொடுத்தார். அடுத்து 50,000 வந்துருச்சு. அப்படி கர்த்தர் கொடுக்க அப்படி ஏறிட்டே இருக்குது, பங்கு சந்தையில் ஏறுற மாதிரி. இப்போ அடுத்து என்ன பண்ணார்? 5,000 கவரை வச்சு ஐயாவுக்கு கொடுத்தார் காணிக்கை. இப்போ அடுத்து பார்த்து அதில் உண்மையாக இருக்கிறான்னு சொல்லி அவர் ஆசீர்வதிச்ச ஆண்டவர் 1,00,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ 10,000 ரூபாய் ஒரு தசமபாகம் கொடுக்கணும். உண்மை தானே? 1,00,000 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கணும்? 10,000 தசமபாகம் கொடுக்கணும். இப்போது இவருக்கு 1,000 ரூபாய் கொடுக்கும்போது, 100 ரூபா கொடுக்கும்போது ஒன்றும் தெரியல, 2,000 கொடுக்கும்போது ஒன்றும் தெரியல, 5,000 கொடுக்கும்போது ஒன்றும் தெரியல. ஆனால் 10,000 ரூபாய் கவரில் வச்சு ஊழியக்காருக்கு தசமாக கொடுக்கணுன்னா இவர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதான். அவர் மனைவிக்கு இப்படி சொல்கிறாரு, என்னென்னு தெரியலம்மா, 10,000 கவருக்குள்ளே வைக்கும்போது என் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றார். அப்போ
அப்போது சரி வாங்க நம்ம உனக்கு கஷ்டமாக இருக்குதுன்ற நான் என்ன பதில் சொல்ல முடியாது, ஐயா கிட்ட நம்ம போய் பேசலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. சர்ச்சு முடிஞ்ச உடனே காணிக்கை கொடுக்கல. சர்ச்சு முடிஞ்ச உடனே இந்த மாதிரி பாஸ்டர் 100 ரூபா கொடுக்கும்போது எனக்கு பிரச்சனை கிடையாது, 2000 கொடுக்க பிரச்சனை கிடையாது, 5000 கொடுக்க பிரச்சனை கிடையாது. அதனால தெரில பாஸ்டர் 10,000 கொடுக்கும்போது மனசு வலிக்குது பாஸ்டர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கே ஒரு ஆளுக்கே 10,000மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்போ ஐயா ஜெபம் பண்ணார். கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியப்பா, நன்றியப்பா, இந்த மகனுடைய நிலைமைகளை அறிவீர், அவருடைய மனசில் இருக்கிற சிந்தைகளை அறிவீர். அவர் 100 ரூபாய் கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் 100 ரூபாயை சந்தோஷமாக கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தார். 2000 சந்தோஷமாக கொடுத்தார், 5000 கொடுத்தாரு. ஆனால் 10,000 கொடுக்கும்போது என்னன்னு தெரில ஆண்டவரே, அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்றாரு. அதனால் அவர் கஷ்டப்படாத எந்த காணிக்கை முதலாவது அவர் சந்தோஷமாய் கொடுத்தாரோ அந்த காணிக்கையில் கொண்டு வந்து அவர் என்ன பண்ணுங்க. ஹலோ நினைக்கிறீங்களா? நீங்கள் கொடுக்குறது பாஸ்டருக்கல்ல. எவ்வளோ பெரிய மெயின்டெனன்ஸ் இருக்குது, எவ்வளோ வேலைகள் இருக்குது. இந்த கரண்ட்டு ஓடுது, இந்த கரண்ட்டுக்கு எவ்வளோ ஆயிரங்கள் தெரியுமா? ஏசி இருக்குது, பல விதங்கள் இருக்குது. ஆனால் அவருக்காக பேசலை, உண்மையும் கர்த்தருக்காக சொல்லணும். நான் என்னுடைய வேலை முகஸ்துதி பண்ணுறது கிடையாது. என்னுடைய வேலை இவர் சொல்லி கொடுத்து பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் எனக்கு கிடையாது. அது இது வரைக்கும் என்னுடைய 28 வருஷம் ஊழிய அனுபவத்தை பேசுனது கிடையாது. இருக்கிற உண்மையை சொல்கிறேன். எவ்வளோ தேவைகள் இருக்குது. நாம் கொடுப்பது அவருக்காக இல்லை, கர்த்தருக்காக கொடுக்குறோம். அப்போது ஆமேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் பாஸ்டர் கையை பிடிச்சிட்டார். பாஸ்டர் ஜெபத்தை நிறுத்துங்க, நான் என்னுடைய தவறை உணர்ந்துட்டேன், இன்னும் நான் மேலே மேலே உயர்ந்து உங்களுக்கே ₹1,00,000 கொடுக்குற அளவுக்கு என்னை உயர்த்தணும்னு ஆண்டவர் உயர்த்தணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், காணிக்கை கொடுப்பதைக்கு விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. ஆமாம், ஆனால் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடி போதைக்கிற உங்களுக்காக ஜெபிக்கிறார், உத்தரவாதம் பண்ணுகிறபடினாலே அவர் மன விசனமாக இருக்கவே. நீங்கள் வந்து உங்கள் பாஸ்டரை பார்த்து, என்ன பாஸ்டர் இன்றைக்கி ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கவே சொல்லுங்கள், கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவர் நல்ல எல்லா விதத்திலும் அவர் ஆரோக்கியமாக உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும். உங்களுடைய அன்பின் காணிக்கினால், உங்களுடைய தசம பாகத்தினால உடைய குடும்ப தேவைகள் முழுவதும் அவர் சந்திக்கப்பட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுற மாதிரி நீங்கள் அவருக்கு என்ன பண்ணணும், உதவிகளையும் ஒத்தாசைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். இது உங்கள் சபைக்காக தான், அவருக்காக அல்ல. சபை வளரணும், அடுத்து பெரிய சபை கட்டலாம், அடுத்து இன்னொரு கிளை சபை ஆரம்பிக்கலாம், அங்கே போய் ஒரு ஷெட்டு போடலாம். பாருங்கள் எவ்வளோ வேலைகள் இருக்குது. இன்னும் வளர வளர ஊழியங்கள் வளர வளர இடம் சின்னதாக போயிடும், அடுத்து வேறு இடத்த தேட வேண்டியது வரும். இப்படியாக நடக்கும். பல விஷயங்கள் அற்புதமாக நடத்துவார். ஒன்று, உங்கள் திறமைகள், கொடுக்கப்பட்ட திறமைகளாலே கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும். ரெண்டாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தினாலே, ஆஸ்திகளாலே. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மூணாவது ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நிறைய விஷயங்களை சொல்லலான்னு பார்த்தேன், டைம் கிடையாது நமக்கு, பெரிய பிரசங்கம் இருந்தாலும் முடிச்சிடலாம். ஒன்று, அடுத்தது ஸ்தோத்திரம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒன்று மட்டும் வாசித்துருங்க, முடிச்சிடலாம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும், கட்டளையிடப்பட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரோ, போதகர் என்ன சொன்னாரோ, உங்களுக்கு என்ன பணித்தாரோ, உங்களை என்ன செய்ய சொன்னாரோ, உங்களுக்கு என்ன காரியம் செய்ய சொல்லி அவர் கட்டளையிட்டாரோ, செய்த பின்பு செஞ்சிட்டீங்க. பாருங்க, கவனிங்க, எல்லாம் கவனிங்க, முடிக்க போறோம். செய்த பின்பு அங்கதான் ஸ்டேட்மெண்ட் வரணும். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், பிரயோஜனமான ஊழியர் அல்ல, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்? செஞ்சிட்டோம். சில நேரத்தில் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம்னா, செய்கிறதுக்கு முன்னாடி உதாரணமாக ஒரு பாப்பா நல்லா பாடிச்சு, அருமையான பாடல், நல்ல வரிகள், ஒரு 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 சாதாரண லாங்குவேஜ், அதாவது அது உண்மையிலே வேதத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள் தான். ஆனால் இருந்தாலும் அந்த பாடல் சில வரிகள் அருமையான வரிகள் தான், தேவையான சில காரியங்கள். கவனிங்க, இப்போ திறமைகள், தாளங்கள் கொடுத்து இதன் மூலமாக ஊழியம் செய்யணும்னு பார்த்தோம், ஆஸ்திகள் மூலமாக ஆண்டன் ஊழியம் செய்யணும்னு பார்த்தோம். இவைகளெல்லாம் செய்யும்போது கவனிங்க, ஒருவரை வந்து பாட சொல்கிறார், இல்லை ஒருவர் வந்து சாட்சி சொல்கிறார், ஏதோ ஒரு ஊழியத்தை செய்ய சொல்லும்படி போதும்னு சொல்கிறாரு, பாடவே சொல்கிறான்னு வச்சுங்களேன். பாட வரும்போது கவனிங்க, பாட வரும்போது ஆண்களோ பெண்களோ வரும். பாஸ்டர் சோத்ரம் பாஸ்டர் பாட்டுங்களா, பாட்டு பாடிட்டு பாட்டு பாடி கொஞ்சம் எல்லாம் கையை தட்ட ஆரம்பித்தாங்க. நல்லா கவனிக்கணும்.
ஆவியின் ஒருமைப்பாட்டை நம்ம காத்துக்கணும். இதில் தான் பிசாசு கை வைப்பான். கொஞ்சம் உன்னை ஏற்றிட்டா போதும், அவன் தான் டவுன் ஆயிடுவேன். நீ ஒரு பாஸ்டருக்கு ஊழியமே இல்லாமல் போயிடுச்சு. என்னென்னா சும்மாவே ஏற்றி விட்டாங்க. நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, நல்ல ஒரு பிரசங்கம் கிடையாது, நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் ஏற்றி விட்டாங்க. அவர் பாருங்க, பாஸ்டர் உண்மையிலே என்ன நிறைய பேர் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், நல்லா பிரசங்கம் பண்ணுறேன். எங்கே பார்த்தாலும் ஒரே பிரசங்கம் தான். பேதுரு போய் ஆழத்தில் வலையை போட்டார். அதுதான் நானும் நிறைய இடத்துல உட்காந்து கேட்டிருக்கேன். நானும் எங்கே போகிற இடத்துலாம் பார்த்துருக்கேன். பேதுரு ஆழத்தில் வலையை போட்டார், மீன் கிடச்சிது. அவர் வலையை பழுது பார்த்தார். இது நம்ம பழுது பார்க்கணும், இதே தான் வேலை. நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டாங்க பாருங்கள். அண்ணனுக்கு விரோதமாக அவர் ஆப்போசிட் எழுதி, நான் தான் பெரிய ஆள், நான் தான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், நான் என்னை விட பிரசங்கம் பண்ணுறதுக்கு அப்படின்னு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை அவர் சபையை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. நல்லா இப்போ அவர் முதல்ல வரும்போது வந்தார், ஸ்தோத்திரம் பாஸ்டர், பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரங்க, ஸ்தோத்திரம் அப்படியே ஆரம்பித்தார். பாட்டு பாடி இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருச்சு. நல்லா கையை தட்டி எல்லாம் நல்லா பரவாயில்ல நல்லா பாடிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்படி வந்தவர் இப்போ என்ன பண்ணுறாரு, என்னாச்சு அதுக்குள்ளே அவருக்கு அதுதான். அப்போ பாருங்கள், நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, அதாவது கவனிங்க, நீங்கள் செய்கிறது கவனிங்க பிரியமானவர்கள, அதாவது கடமை என்று சொல்லுகிறது. கடமை என்னென்ன, கட்டாயம் செய்ய வேண்டியது கடமை. என்னென்ன கடமை இருக்குது? ஃபஸ்ட்டில் இருந்த உடனே காலை கடன், அது கடன் அது ஒரு கடமை. ஏன் இதெல்லாம் பார்த்தா சிரிக்கிறீங்க? அதெல்லாம் செய்யத்தானே. காலையில் வெளியே போகணும் தானே, இல்லைன்னா கஷ்டம் ரொம்ப, வயிறெல்லாம் என்ன ரொம்ப ஆரம்பிச்சிடும், பெரிய பிரச்சனைக்குள்ளே போகும், கேஸ்ட்ரிக் ஆயிரும். அப்புறம் வாய் வலி, அதாவது வாய் வலியாக வேறு என்ன பண்ணுவோம், இது ஒரு மாதிரி. எங்கள் ஒரு பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு வரும். அவருக்கு வாய் வழியில் தான் நிறைய பிரச்சனைகள், கேஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். கேஸ் தான் பிரச்சனை. இப்போ 800 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க, இப்போ என்ன பிரச்சனை, போகும்போது அவர் என்ன பண்ணுறார், தலையை நிமித்தி நெஞ்சை நிமித்தி ஒரு மாதிரி அப்போது இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு கடமையை செஞ்ச பிற்பாடு நான் இதை செய்தேன் என்ற பெருமை உங்களுக்கு வரக்கூடாது. கையை தட்டுங்க பார்க்கலாம், கையை தட்டுங்க. நான் தான் இதை செய்தேன், ஸ்தோத்திரம், நான் தான் இந்த பாயை போட்டேன், நான் தான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சரி பண்ணேன், நான் தான் இதை ஓவரால் கரெக்ட் பண்ணேன், நான் தான் இதை அட்ஜஸ்ட் பண்ணேன், நான் இல்லைன்னா இந்த சர்ச்சே திறக்காது அப்படின்ற சில விஷயங்களெல்லாம் நம்ம விட்டுறணும். ஸ்தோத்திரம், நான் இல்லைன்னா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்? இது என்னுடைய கடமை, இதை நான் செய்தேன். இது யாருக்காக? என்னுடைய போதகருக்காக அல்ல, இதை என் கர்த்தருக்காக நான் செய்தேன். நல்லிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். 2-3 வசனங்கள் இருக்குது, அதை வாசிக்க வேண்டாம், நான் முடிக்கிறேன். அப்போது தேவன் நம்மை படைத்தது, நம்மை உருவாக்கினது நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல, என்னுடைய பேச்சை புகழ்வதற்காக அல்ல. சில பேர் என்ன பார்த்து சொல்லுவாங்க, என்ன பிரதர் எல்லாம் ஏதோ ஒன்றுமே தெரியாதவங்களாம் யூடியூப்பில் பாட்டை விட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா. அதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது, எனக்கு 10 ரூபா வந்தது கிடையாது, என் அக்கௌண்ட் நம்பரும் எதுவும் கொடுத்ததும் கிடையாது. ஒரு பக்கம் இருக்கட்டும். விஷயம் உண்மை என்னென்னா, அது நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ பேர் பெரிய ஆளாட்டாங்க, எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ நல்ல நல்ல பாடலாம் வச்சுக்கிட்டு நீ என்ன பாஸ்டர் நல்லா வரலாமே அப்படின்வாங்க. எனக்கு தெரில பிரதர், அது எப்படி நல்லா வர்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை ஆண்டவர் நினச்சாருன்னா அவர் செய்வார், அவருடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். அப்போ கவனிங்க, ஒரு தாளந்து, ஒரு திறமை, அதாவது ஒரு ஸ்கில்ஸ் கிடைச்ச உடனே அதை வச்சு மேலே ஏறால் நிறைய இருக்கிறான். காரணம் அது அவங்களுக்காக தானே தவிர ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்காக அல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, என்னுடைய திறமைகள், தாளந்துகள், என்னுடைய பிரயோஜனம், ஸ்தோத்திரம் வர 2 அதாவது தீமோத்தேயுல 11ஆம் வசனத்தில் படி 2 தீமோத்தேயு 4:11 கவனிங்க வாசித்து, அது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துருங்களேன். 4 லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்கும் உன்னோட கூட்டி கொண்டு போ. மார்க்கையும் கூட்டி கொண்டு நீ போயிடு. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். பாருங்க, மார்க்கை பற்றி பேசுகிறாரு. ஸ்தோத்திரம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். மார்க்கு பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவன் ஊழியத்தில் எனக்கு ரொம்ப, நம்மளை பற்றி அப்படி கொடுக்க முடியுமா? மார்க் ரொம்ப பிரயோஜனமானவன். ஸ்தோத்திரம். அப்போது நான் கட்டுவது, நான் வளர்ப்பது, நான் உயர்த்துவது என்னுடைய பேரோ என்னுடைய புகழ். சில நேரத்தில் அந்த பாடிட்டுலாம் போகும்போது சில ஜனங்க சூப்பர் பாஸ்டர், நல்லா அருமையான பாடல், அப்படி சூப்பராக, என்ன லிரிக்ஸ், என்ன வேர்ட்ஸு, ஐயா உய்யா. அம்மா சோத்திரம்மா பரவாயில்ல, கர்த்தர் மகிமைப்படுவாராம்மா, சோத்திரம். அப்படி போயிடணும். சோத்திரம். கவனிங்க, நம்முடைய ராஜ்யம் அல்ல, தேவ ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனமாய்
என்னுடைய பணம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய், என்னுடைய தாளந்துகள் திறமைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு ஸ்தோத்திரம் நான் செய்கிறவன் இருக்கிறேன். இதை பெருமை பாராட்டுறது கொண்டுமல்ல, இது என்மேல் விழுந்த, எழுந்து நில்லுங்க பார்க்கலாம், சுவிசேஷம் நான் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமை. ஒரே ஒரு சரணத்தை பாட போகிறோம், பாடி நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் தீர்மானம் பண்ண போகிறோம். இந்த சொன்ன இந்த காரியங்களின்படி, இந்த நல்ல ஆலோசனை, இந்த பிரசங்கத்தின்படி நான் முதலாவது என்னுடைய திறமைகளை வைத்து எனக்கு கொடுத்துருக்கிற கர்த்தர் கொடுத்த அந்த கர்த்தருடைய திறமைகளை கர்த்தருக்கே பிரயோஜனப்படுத்துவேன். ரெண்டாவது, எனக்கு இருக்கிற ஆஸ்திகள் மூலமாக, எனக்கு இருக்கிற பொருட்கள் மூலமாக நான் கர்த்தரை மையப்படுத்துவேன். மூன்றாவது, இது என்மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா.